ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் பழங்குடி சம்மந்தமான ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஷின். அவங்களுக்கான ஒரு தனி மாநிலமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருந்தது. ஆனால் இந்த கண்டென்ட்டு நமக்கு புக்கில் இருக்கா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் கூற்றுகளில் இந்தியாவின் பழங்குடியினர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. நம்ம புக்கில் சிலபஸ் கொடுத்துருக்கோமா, அப்படியே வாங்க நம்ம ஜாகிரஃபி புக் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, அடர்த்தி பரவல், இனம், மொழிக்குழுக்கள், முக்கிய பழங்குடிகள். ஜாகிரஃபியில் இந்த சிலபஸ் இருக்கா, அப்போ அதுக்கு எந்த லெசன் ஸ்கூல் புக்கில் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஜாகிரஃபி புக்கில் நம்ம எடுத்துருந்தோம்னா இங்கே இருக்குது பாருங்கள், இனம், மொழிக்குழுக்கள் மற்றும் பழங்குடியினர், அதாவது கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் 12th ஸ்டாண்டர்டில் 277 பேஜ் நம்பரில் இருக்குது. சரிங்களா. ஸோ 277 எடுத்து நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் சம்பந்தமான கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா. அவங்களுடைய கலாச்சார பண்புகள், இதை பற்றி எல்லா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வருது பாருங்கள். ஸோ இனங்கள், பல்வேறு இனங்களை பற்றின இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காகசாய்டு, மங்கோலாய்டு, சரி, ஆஸ்ட்ரோலாய்டு, ஓகே, நீக்ராய்டு, இதை பற்றிலாம் இதுக்கு முன்னாடி வருடங்களை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கக்கூடிய இவங்களுடைய இனம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பாக்ஸ் ஒரு கண்டென்ட் இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஜியன் இது இருக்குது, திராவிடர்கள், பழங்குடியின மதங்கள் இதெல்லாம் இருக்கா. சரி, வாங்க இங்கே வாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கா. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான பழங்குடி மக்கள் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பில்ஸை பற்றி கொடுத்துருக்காங்களா. எங்கே இருக்காங்களாமா, ராஜஸ்தானில் பிரபலமான வில் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுகிறார்கள். வில் மனிதர்கள். இவர்கள் இந்தியாவில் மிகவும் பரவலாக காணப்படக்கூடிய பழங்குடியினர் குழு. இவர்கள் தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய பழங்குடியினர். பில்ஸ் மத்திய அல்லது தூய பில்ஸ் என்று, கிழக்கத்திய அல்லது ராஜபுத்திர பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கிய குழுக்களாக பிரிக்கப்படுகிறது. சரியா. எங்கே இருக்காங்களாமா இவங்க, ராஜஸ்தானில் இருக்காங்க. சரியா. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்து நமக்கு அப்படியே கொஷின் பேப்பரில் ஆப்ஷனை பாருங்கள். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கோண்டுகள், தோடர்கள், பில்ஸு, சாந்தல்கள். ஓகேவா. சாந்தலர்கள் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழங்குடியினர் 3வது. இவங்க மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்காங்க. ஓகேவா. அப்போ இவங்களை எடுத்துக்கலாம். ஓகேவா, ரைட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கோண்டுகள் பாருங்கள். பழங்குடியினர் மத்திய இந்தியாவினுடைய கோண்டு காடுகளில் காணப்படுகிறார். உலகினுடைய மிகப்பெரிய பழங்குடியின குழுக்களில் ஒன்றாவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சரி, அடுத்து வேறு என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இன்னொன்று வந்து சாதல்கள் பார்த்தோம். தோடர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. தோடர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் இது யூஸ் பண்ண முடியுமா. தோடர்கள் வந்து தமிழ்நாட்டில் பழங்குடியினர் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா, சரியா, இவங்க வந்து என்ன எப்படி அழைக்கப்படுகிறார்கள், பழங்குடியின குடும்பத்தில் இருக்கும் ஆண்கள் எருமை மந்தைகள் மேய்ப்பதையும் பால் கறப்பதையும் தொழிலாக கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, நீலகிரியில் வசிக்கிறாங்க. அப்போது இந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், மகாபாரத இதிகாச கதாபாத்திரங்களில் ஏகலைவனுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போது மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகலைவன் என்ன, இது எய்வதில் வந்து திறமையுடையவனாக இருப்பான், வேடனாக இருப்பான், அதனால் ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு விஷயம். இப்போ பில்ஸை நம்ம பார்த்தோம், வில் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்கன்னு ஒன்று நம்ம பார்த்தோம். ஒரு கண்டென்ட், ஒரு குழு, அதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அல்லது ஆரவள்ளி, விந்திய, சாத்புரா மலைத்தொடர்கள். ஆரவள்ளி மலைத்தொடர்கள் எங்கே வருது அப்படின்னா ராஜஸ்தானில் வருது. 2வது குழு. சரிங்களா. அப்போ பில்ஸ் வந்து ராஜஸ்தான் மலைப்பகுதிகளில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று நம்ம பார்த்தோம். சரிங்களா. இந்த 2 குழுவை வச்சு இவங்க யாரு தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். பில்ஸ்ன்னு முடிவு பண்ணலாம். ஏன்னா கோண்டுகள் கிடையாது, தோடர்கள் கிடையாது. தோடர்கள் தமிழ்நாடு இருக்கிறாங்க. சரிங்களா. சாந்தல்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா சாந்தல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகார், ஒடிசா, மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் இந்த பகுதியில் வரக்கூடியவங்க. சாந்தல்கள் வரமாட்டாங்க. சரியா. கோண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இல்லை. ஸோ இந்த நம்ம படித்த கண்டென்ட்டில் அவங்க வரல. சரியா. காடுகளில் இருக்கக்கூடியவங்க, காடுகளில் காணப்படக்கூடியவங்க. சரியா. ஸோ அந்த கண்டென்ட் நம்ம வந்து பார்த்தோம். அதனால் இதில் வந்து சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோண்டுகள் வர மாட்டாங்க. அப்போ ஆன்சர் என்னது, பில்ஸ் தான். ஓகேவா. ஸோ இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணிக்கான ஆன்சரை பண்ணியிருக்கலாம். ஸோ புக் சோர்ஸு நமக்கு கண்டென்ட் இருக்குது. நீங்கள் அதுவும் இல்லாமல் ஆரவள்ளி மலைத்தொடர் நீங்கள் வந்து இயற்கை அமைப்புகள் படிக்கும்போது நீங்கள் வந்து அதை இந்தியாவுடைய இயற்கை அமைப்புகள் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, எங்கே இருக்குது என்னங்கிற விஷயம். ஓகேங்களா. ஸோ இது போதும். அப்போது நீங்கள் மற்ற 2 குழுக்கள் இல்லை, அதாவது அந்த விஷயம் சொல்லியிருக்காங்களா, அந்த பாயிண்ட்ஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா 2 இருக்குது. சரிங்களா. அதை வச்சு நம்மளால் இந்த சோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அதான் சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்கூல் புக் கண்டென்ட் படிக்க இப்போ நிறைய அவுட் சோர்ஸ் போய் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்கூல் புக்கை நல்லா ப்ரிவர்வ் பண்ணுங்கள். சிம்பிள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே புக்கோட நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ புத்தகம் யாருக்காவது தேவைப்படுது அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமான புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். சரியா? இல்லை வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? சமச்சீர் புக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதில் இருக்கிறது நல்லா படித்து ரிவைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சரியா? அதுக்காக வெளியிலேருந்து வரலையா சார்? இருக்குது. சரிங்களா? பட் நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோரை இதிலேருந்து எடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம படிக்கிற வேவை வந்து மாற்றணும், ரிவிஷன் பண்ணுற வேவை மாற்றணும், அங்கே எக்ஸாமில் திங்க் பண்ணுற இதை தான் மாற்றணும், ஸ்ட்ராட்டஜி தான் மாற்றணும். ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ. See you in the next video.